நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோபு 42 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வரை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழிகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த பகுதிதான். யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழக்கிறான். ஒரே நாளில் பிள்ளைகள், அவனுடைய பலவீனம், சுகம், அவனுடைய சொத்து எல்லாவற்றையும் இழந்து போகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் பலவீனத்தின் மத்தியிலே அவனுக்கு ஆறுதல் செய்ய வந்த 3 நண்பர்களும் அவனை பல்வேறு விதங்களே அவனை பேச்சினாலே அவனை கஷ்டப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் வந்து யோபோடே பேசினார். கர்த்தர், நீங்களாம் என் மகனாகி யோபு பேசினது போல, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. யோபு அவன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ண போது அப்பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. உங்களை குறித்து நிதானமாய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினவர்கள் பல்வேறு இடங்களில், நம்ம குடும்பத்தில் இருக்கட்டும், நம்ம உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்ம தாய் தந்தையராக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும், பிள்ளைகள் தந்தையரை குறித்த, இல்லை வேலை ஸ்தலத்தில் பலரால் பல பேச்சுகளை நாம் கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் நிதானமாய் பேசாவிட்டாலும் சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் யோபின் சிறையிருப்பை திருப்ப காரணம் அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை திருப்பினதுனால் 2 தனையாய் கொடுத்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்மை சுற்றி இருக்கிற அநேக பேச்சுகள் நமக்கு விரோதமாய் நிதானமாய் இல்லாமல் நிதானம் இழந்து அநேக வார்த்தைகளை அநேகர் பேசுவார்கள். அப்பொழுது நாம் செய்ய வேண்டியது, நம் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப நாம் அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யும் போது 2 தனையாய் உங்களுக்கு தந்துடுவார். இன்று நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு 2 தனையான பலனை கட்டளையிடுவார். ஜெபம் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, நன்றியப்பா, நாளுக்காக நன்றியப்பா. நாளில் உங்களுடைய கிருபை இறக்கும் எங்களோடு கூட இருந்தபடியால் நன்றியப்பா. காலை முதல் மும்மட்டுமாய் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அநேக இகழ்வான பேச்சுக்களை உடைய பிள்ளைகள் சந்தித்திருப்பார்கள் கர்த்தாவே. பெற்றோராலும் பிள்ளைகளாலும் கர்த்தாவே, உற்றார்களாலும் உறவினரால் உடன்பிறப்புகளால் வேலை ஸ்தலங்கள் படிக்கிற இடங்களிலும் ஆண்டவரே அநேக பேச்சுக்களை கேட்டுப்பாள் கர்த்தாவே. அதை பொருட்படுத்தாமல் தேவன் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்பி 2 தனியான ஆசீர்வாதங்கள் இன்று கட்டளையிடுகிறாக. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே தங்கள் அயலகத்தார் தங்களை இகழ்வாய் பேசின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தர் தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் 2 தனியான ஆசீர்வாதங்களை தேவரீர் இப்பொழுது கட்டளையிடுவீராக தகப்பனே. உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம்.
இந்த இரவுக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.